ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண சூப்பர் சரவணா ஸ்டோர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சில இஷ்யூனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, ரீஓப்பன் பண்ணியிருக்காங்களே, நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். கலெக்ஷன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஓணம் பக்கத்தில் வர்றங்காட்டி ஓணம் சாரீஸ் எல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. நிறைய ஓணம் டிசைன் சாரீஸ் வச்சுருந்தாங்க. சில்க் காட்டன் சாரீஸ் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆரஞ்சு வித் பிங்க்கு, அப்புறம் ஆரஞ்சு வித் மாம்பழ கலரில், ரெட் வித் பிங்க்கு, அப்புறம் ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ வித் ஆஷ் கலர், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. செட்டிநாடு காட்டன் சாரீஸு, அப்புறம் காதி காட்டன் சாரீஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. பாருங்கள், இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது சில்க் காட்டன்லேயே இன்னொரு வெரைட்டின்னு சொல்லியிருந்தாங்க. கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷேடு சாரீ. அதுலேயே பார்த்திங்கன்னா பார்டர் இருந்துச்சு ஒரு பர்பிள் கலரில். 665 தான் போட்டிருந்தாங்க. ரொம்பவே இந்த கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், இந்த ஸ்கை ப்ளூ வித் பிங்க்கு, டார்க் ப்ளூ வித் பிங்க்கு, இந்த காம்பினேஷன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழ கலரில் டார்க் க்ரீன் பார்டர், ரொம்பவே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா பீச் கலரில் லைட் ப்ளூ கலர் பார்டர், இதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட் ப்ளூவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி சாரீஸ் இருந்துச்சு. ஓணம் பக்கத்தில் வரங்காட்டி சாரீஸ் மட்டும் இல்லைங்க, சுடிதார் செட்டும் நிறையவே இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 741 போட்டிருந்தாங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா டிசைனர் சாரீ செக்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது கலெக்ஷனு. பார்த்திங்கன்னா பீச் கலரில் நிறைய ஸ்டோன் ஒர்க் சாரீ 750 தான். அதிலே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லேஸ் பார்டர் வச்சுருந்தது, அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. பிஸ்தா க்ரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மயில் கலர் சாரீ. இதில் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் டிசைன் பண்ணியிருந்தாங்க, எம்ப்ராய்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து சுடிதார் செக்ஷனுக்கு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா மெட்டீரியல், அதாவது காட்டன் மெட்டீரியல், செட்டிநாடு காட்டன், இந்த மாதிரியெல்லாம் நிறையா காதி காட்டன் இந்த மாதிரி இருந்தது. செட்டே பார்த்திங்கன்னா 540 போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சுடிதார் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1+1 ஆஃபரு. 495க்கு ஒன்று எடுத்திங்கன்னா 1 ஃப்ரீ. இதுவும் அப்படி தாங்க. ரொம்பவே கலர் காம்பினேஷன் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், வெரைட்டி, டிசைன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. காட்டன் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா வீ நெக் வச்சு, அந்த வீ நெக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய எம்ப்ராய்டிங் போட்டதும் நிறையா இருந்தது. கலர் காம்பினேஷனும் அப்படி தான், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்கை ப்ளூக்கு ரெட்டு, ரெட்டுக்கு க்ரீனு அப்படிங்கிற மாதிரி நிறையா இருந்தது. ஒரு டார்க் க்ரீனு, ஆஷ் கலரு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, கலர் வெரைட்டி எல்லாம். இந்த காட்டன் சுடி செட்டு பார்த்திங்கன்னா 600 போட்டிருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. கலர் காம்பினேஷனும் இதுலேயும் நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் சுடிதார் மெட்டீரியல். இதே டிசைன்லேயே பார்த்திங்கன்னா 3 கலர் இருந்தது. எல்லோ, லைட் ப்ளூ, லைட் க்ரீன், பிஸ்தா க்ரீன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எம்ப்ராய்டிங் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக போட்டிருந்தாங்க. ஷாலோடு இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த எல்லோ கலர் மெட்டீரியல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பர்பிள் கலர், மல்டி கலர், நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்ட் கலர் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து பட்டு சாரீ செக்ஷனுக்கு போயிருந்தேன். டிஷ்யூ பட்டுன்னு சொல்லி எடுத்து போட்டிருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. கலர் காம்பினேஷனும் அப்படி தான், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த 6-7 சாரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சாரீ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வருது, ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசபிளாக தான் இருந்தது. நான் இந்த சாரியிலலாம் எந்த சாரீ எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாரீ எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் போகல. ஏன்னா ஆன்லைன்லேயே ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். சரி, அதை புக் பண்ணிக்கலாம் ஆனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் இதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு அந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிஸ்தாவில் லைட் பிங்க் கலரில் காம்பினேஷன் வந்திருந்தது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பாடி ஃபுல்லாக க்ரீனில் பிங்க் கலரில் பூ போட்டிருந்தது. டிஷ்யூ ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4 சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரீ, கோல்டன் கலரில் மாங்காய் பிஞ்சு போட்டிருக்கு. ஃபுல்லாக கொடி கொடியாக போட்டிருந்தாங்க. அந்த மாங்காய் பிஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் டிசைனு. உண்மையிலேயே இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு கலரில் இருந்துச்சு. பாடி ஃபுல்லாக செக்குடு மாதிரி பார்த்திங்கன்னா டிசைன் போட்டிருந்தாங்க. பார்டர் பார்த்திங்கன்னா 2 பக்கம் சின்ன பார்டர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன்சி சாரீலே கலர் நிறையா வச்சுருந்தாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஃப்ராக் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்னமோ ஜாஸ்தி மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி மென்ஸ் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஜீன்ஸ் ஷர்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரம் வச்சுருந்தாங்க. அதாவது 99 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் இருந்தது 99க்கு. இந்த சில்வர் பாத்திரம் பார்த்தீங்கன்னா பெருசாக வெயிட் இல்லை, ஆனால் எல்லாமே 99ன்னு போட்டிருந்தாங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேஸ்கட் இருக்குது. இதுவும் 99ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் குவாலிட்டியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து 100 ருபீஸ் தான் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் இங்கேயே எடுத்து தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லைங்க, வெறும் ஆல்டர் செக்ஷன் மட்டும்தான் வந்திருக்குது, இன்னும் ஸ்டிச்சிங் செக்ஷன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இருந்திருந்தால் ரொம்பவே நம்மளுக்கு வசதியாக போயிருக்குங்க. இங்கேயே மெட்டீரியல் எடுத்து இங்கேயே தைக்க கொடுத்துருக்கலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்பர் லாக் இருந்தது. இதிலே பார்த்தீங்கன்னா சின்னது ஒன்று இருந்தது, பெருசு ஒன்று இருந்தது. ஸ்லிங் பேக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன ஜுவல் பாக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஹோம் அப்ளையன்ஸ்க்கு போயிருந்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தது. ஸ்டவ்விலேருந்து மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி நிறையா இருந்தது. குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஆஃபரும் போட்டிருந்தாங்க. ப்ரெஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி நிறைய கம்பெனி ஐட்டம் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த நியூ மாடல் மல்டி குக்கர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 3145 ரூபாங்க. ஆனால் இவங்க ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 1912 ரூபாயில் கொடுத்துருந்தாங்க. இந்த பிளிப்ஸ் ஜூஸர் பார்த்திங்கன்னா 4225 ரூபாங்க. ஆஃபரில் பார்த்திங்கன்னா 3625 ரூபா போட்டிருந்தாங்க. நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகழகாக இருந்தது. பெண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. பென்சில்லையும் நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பெண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினா 10 ருபீஸ் வருது. ஆனால் இங்கே வந்து சரவணா ஸ்டோரில் 9 ருபீஸ் தான். இந்த பென் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது. 225 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான எரேசர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அழகழகாக வச்சுருந்தாங்க. எரேசர்லேயே பார்த்திங்கன்னா பால் எரேசர், லிப்ஸ்டிக் எரேசர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் போட்ட எரேசர் இந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேப் போட்டது, பேட் போட்டது, பலூன் போட்டது அப்படின்னு நிறைய இருந்தது. வாட்சஸுமே நிறைய இருந்துச்சு. 125க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கு வாட்ச் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. கேர்ள்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 125ல் ஆரம்பித்து 300 வரைக்கும் இருந்தது. நிறையா இருந்தது கலெக்ஷன் எல்லாமே. அடுத்து வந்து செப்பல் செக்ஷனுக்கு போயிருந்தோம். நிறைய வெரைட்டி செப்பல்ஸு, ஷூஸு எல்லாமே இருந்தது. 325லேருந்து 225, 325 அப்புறம் பார்த்திங்கன்னா 500 இந்த மாதிரி ரேஞ்சிலெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. மென்ஸுக்கும் சரி, உமன்ஸுக்கும் சரி, கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு இந்த மாதிரி தனித்தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. செப்பல் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. ஷூலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் ஷாப்பிங் போகும்போது பார்த்திங்கன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தாங்க போகணும். நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி போகணும். ஆனால் அந்த மாதிரி முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த கேர்ள்ஸ் செப்பல்லாம் பார்த்திங்கன்னா 300 போட்டிருந்தாங்க. நிறையா டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது. கலெக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஷீல்டு, கப்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இந்த ஷூ பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் இருந்தது. 200 ருபீஸ் மட்டும்தான். இந்த ஹோம் டெக்கர் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான். உண்மையிலுமே 50 ருபீஸ்க்கு ஒர்த்தானது தான். அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. இந்த மாதிரி நிறையா அதாவது ஃபோட்டோஸ்க்கெல்லாம் மாலை எல்லாமே நிறையா இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமு. இந்த மயில் வந்து போட்டிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. 650 தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மாட்டுறதுக்கு சரியாக இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் மாதிரியே இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக இருந்தது. கோமாதா சிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இதெல்லாமே இருந்தது. 500 இந்த மாதிரி தான். இந்த சொம்பு பார்த்திங்கன்னா 250 தான். நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் பாருங்கள், அவ்வளோ யூனிக்காக நல்லா இருந்துச்சு. நிறைய புத்தர், அப்புறம் கிருஷ்ணர், ராதை இந்த மாதிரி நிறையா இருந்தது.
இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள் சிலைன்னு சொல்லியிருந்தாங்க. ரேட் உண்மையிலேயும் ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்தது. இந்த சின்ன விநாயகர் பார்த்தீங்கன்னா 270, பெரிய விநாயகர் பார்த்தீங்கன்னா 470 இந்த மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ணர் வந்து அதாவது வெண்ணெய் கிருஷ்ணர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. முருகர் சிலையும் இருந்தது. முருகரும் ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருந்தாருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணரும் ராதையும் வந்து ஊஞ்சலில் ஆடுற மாதிரி, அப்புறம் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி இந்த மாதிரி இருந்தது. விநாயகர் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி பக்கம் வருது இல்லைங்களா, அதனால் கண்ணாடியிலான விநாயகர் சிலை எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராகவும் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலெல்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன வேல்லேருந்து பெரிய வேல் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா 325 தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வேலோட ரேட்டு பார்த்திங்கன்னா 147. சின்ன வேலும் இருக்குது, பெரிய வேலும் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம்ஸு, அதாவது சைக்கிளு, அதே மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி நிறைய பென் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வுட்டன் சிலை, நல்லா வெயிட்டாக இருந்தது. 512 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த வுட் ஃப்ளவர் ஸ்டாண்டும் நல்லாவே இருந்துச்சு. 448 போட்டிருந்தாங்க பெரிய சைஸு. அதே மாதிரி வுட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தர் சிலையும் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ் மாதிரி, இதுவும் வுட்டன் தான். இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. சின்ன ஜுவல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அழகாக குட்டி குட்டி கம்மல்லாம் வச்சுக்கலாம். பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வளையல், செயின் இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம கார்லலாம் டபுள் ஸ்டிக் பண்ணி ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோஸ் கோல்டு இந்த முருகன் சிலைங்க ஸ்டோனெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய கிஃப்ட் ஐட்டமெல்லாம் வச்சுருந்தாங்க. லைட் லேம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. புத்தர் சிலை பார்த்திங்கன்னா பெரிய சிலைங்க. இது பெரிய சிலையிலேருந்து சின்ன சிலை வரைக்கும் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறக்கு. பாருங்கள் லைனாக புத்தரெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட்டெல்லாம் இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ஃப்ளவர் பாட் வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் அப்படி தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எது உண்மையான ஃப்ளவர் பாட்டு எது ஆர்டிஃபிஷியல்னே தெரிலிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க செமையாக இருந்தது. சின்ன ஃப்ரேம்லேருந்து பெரிய ஃப்ரேம் வரைக்கும் வெரைட்டியாக இருந்துச்சு. விநாயகர் சிலை போட்டது, அதே மாதிரி ஜீசஸ் போட்டது, சாமி போட்டது, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா ரங்கோலி போட்டிருந்தாங்க. அழகாக இருந்தது. நிறைய வெரைட்டியாக ரங்கோலி போட்டு பாக்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரி குங்குமச்சிமல் எல்லாமே நிறைய வெரைட்டியில் இருந்தது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு போனேங்க. ஒரு டாய்ஸை தான் தொட்டேன், எல்லாமே மேலே விழுந்துருச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.